பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆமெனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். பிரியமானவர்களே, இதோ எனக்கு ஏற்பட்ட பலவீனத்தின் நிமித்தமாய் சில நாட்களாய் இந்த காலை தியானத்தை அல்லாவிட்ட அந்த காலை ஜபத்தை தொடர முடியவில்லை. என்றாலும் மீண்டுமாய் இன்றைய தினம் தேவன் அவருடைய கிருபையினாலே அவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் தந்த கிருபைகளுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். எனக்காய் ஜெபித்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இங்கே யோபு தன்னுடைய பாடுகள் மத்தியிலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் போகிற வழியை அவர் அறிவார். நான் எங்கே செல்கிறேன், என்னுடைய பாதை எங்கே செல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளிலே நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்பதை அவர் நன்றாய் அறிவார். நன்றாய் அறிவது மாத்திரமல்ல, அவர் என்னை இந்த பாதைகளின் நடுவிலே தான் சோதிக்கிறார் என்பதை யோபு இங்கே தெளிவுபடுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சோதனை என்பது ஒரு மனிதனை அவனை மேம்படுத்துவதற்காய், அல்லாவிட்டால் அவனை இன்னமும் மகிமையுள்ளவனாய் மதிப்பிற்குரியவனாய் மாற்றுவதற்காய் தேவன் செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இந்த தவக்காலங்களிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். பொதுவாய் இந்த தவக்காலங்கள் ஒரு மனிதனை புடமிடுகிறதாய், இந்த தவக்காலங்கள் ஒரு மனிதனை சோதனைப்படுத்தி அல்லாவிட்டால் சோதித்து அவனை மேன்மை உள்ளவன் என்பதை விளங்க செய்யும்படியாய் இந்த தவக்காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இங்கே யோபுவும் அதை தான் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லி. பாருங்கள், வேதாகமத்திலே சோதரம் ஒரு வேத பகுதியை நான் இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் ஆசைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்தின் மலையிலே பலியிடும்படி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டைகளை பிளந்து அதை கழுதைகளின் மேற்றி ஏற்றி அதிகாலையிலே 2 வேலைக்காரையும் கூப்பிட்டுவிட்டு கர்த்தர் சொன்ன அந்த இடத்திற்கு அவர் வருகிறார். அந்த இடத்தை தூரத்திலே கண்டு மலையின் அடிவாரத்திலே 2 வேலைக்காரையும் நிறுத்திவிட்டு ஆபிரகாமும் ஈசாக்கு மட்டும் தனியாக ஏறி போகிறார்கள். இப்படி ஏறி போய் அங்கே பலி செலுத்த போவதற்கு முன்பதாய் ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே, பலிக்கான எல்லா பொருட்களும் இருக்கிறது, ஆனால் பலிக்கான ஆடு இல்லை, ஆடு எங்கே என்று கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் தமக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்புறம் கூடி போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே போய் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேலே ஈசாக்கை கிடத்தி அவனை கொல்லுவதற்காய் அவர் கத்தியை ஓங்குகிற பொழுதுதான் தேவதூதர் வானத்திலிருந்து அவரை கூப்பிடுகிறார், இதோ பிள்ளையாண்டானுக்கு கெடுதி ஒன்றும் செய்து விடாதே என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இப்பொழுதுதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்கள், தேவன் தருகிற சோதனை அது நம்மை ஒரு பொழுதும் அது மோசம் போக்குவதற்காகவோ நம்மை அழிப்பதற்காகவோ அது நமக்கு இழப்பு ஏற்படுத்துவதாகவோ இருக்காது. மாறாய் தேவன் தருகிற சோதனை நம்மை மேம்படுத்தக்கூடியதாய் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். ஆபிரகாமை
விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றி அவருடைய சோதனைகளின் காலங்கள் மேன்மை கொடுத்தது என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கும் அதை கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார். எனவே அந்த கிருபை நமக்கு கிடைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர் அப்பா. மகத்துவமான கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா? அந்த கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என் தேவாவியானவுடைய தெய்வீக அன்பும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொண்ட ஆண்டவரே, எங்களை சோதித்த பின் பொன்னாய் விளங்கத்தக்கதாய் என் ஆண்டவர் எங்களை நடத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. இப்பொழுதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த தவ காலங்கள் தகப்பனே, நாங்கள் பொன்னாய் விளங்கத்தக்கதான கிருபையை பெறுகிறவர்களாயிருக்க என் கர்த்தர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.